Hi friends, இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீ மைசூர் பாக் ரெசிபி வீட்டிலே எப்படி ரொம்ப சாஃப்டாகவும் பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அம்மாடி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நான் சொல்லியிருக்க அளவுகளையும் டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதேமாதிரி பர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெசிபி நீங்களும் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு வாசனையும் இல்லாத சமையல் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் இது கொதிக்க வச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, அதேமாதிரி தீயை விட்டுறாதீங்க. கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அவ்வளோதான், இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க நெய்லேருந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், எந்த கட்டிகளும் இல்லாமல். அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு இது கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடக்கூடாது, இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். 2 கம்பி பதம் வந்துருச்சுன்னா இது ரொம்பவும் திக்காக ஆகிடும், மைசூர் பாக்கு ரொம்பவும் கெட்டியாகிடும். இது போல் ஒரு கம்பி பதம் வரும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். இப்போ உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துடணும். இந்த சக்கரை பாகு பதம் ரொம்ப முக்கியம். இந்த பதத்தில் தான் நம்மளால் சாஃப்டான மைசூர் பாக் செய்ய முடியும். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணி 2 ஸ்ட்ரிங் வந்துருச்சுன்னா இதோட சாஃப்டான பதம் போயிட்டு ஒரு கொரப்பான ஒரு டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இந்த மைசூர் பாக் கிடைக்கும். அதனால் ரொம்ப சாஃப்டான மைசூர் பாக்கு வேணும்னா நீங்கள் இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ மீதி இருக்க நெய்யும் இதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இப்போ நெய் எல்லாமே கூட கலந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும். நம்ம கரைச்சி ஊற்றும் போது அந்த மாவு பதம் எப்படி இருந்துச்சோ அதே பதத்தில் இருக்கும்போதே நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மாற்றிக்கலாம். இது 2-3 டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்குது, நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா செட் ஆகட்டும். இது இப்போ செட் ஆன பிறகு ரொம்ப நேரமும் விட்டுறாதீங்க, செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கட் பண்ண வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுகளும் பதம், மாவோட பதம், இது எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா இதேமாதிரி பர்ஃபெக்டாக நீங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது கடையில் வாங்கின மாதிரி அப்படியே பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். 100%. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டயட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.